முதுமைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இதுல வந்து இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு ஒரு 3 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஏஜிங் பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியமா முதுமை அடைதல், இல்லைன்னா வந்து அன்ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியம் இல்லாம முதுமை அடைதல். இதை பற்றி நான் பேசிட்டே இருக்கேன். இந்த ஆரோக்கியம் இல்லாம முதுமை அடையிறது வந்து கிராஷ் லேண்டிங் மாதிரி. ஒரு ஃபிளைட் வந்து தாறுமாறா எங்கெங்கயோ ஃபிளைட் வந்து பறந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல் இல்லாம லேண்ட் ஆனா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து அன்ஹெல்தி ஏஜிங். இப்போ வசதி உள்ளவங்க இந்த ஒருவேளை அன்ஹெல்தி ஏஜிங் நடந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுல 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒன்று வந்து ஒரு 75 வயது முதியவர், அவருக்கு வந்து நல்ல வெல்தி பர்சன், அவரை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு ஏராளமான வேலைக்காரங்க, முக்கியமா 2 இளைஞர்கள். ஸோ வந்து டாய்லெட் கூட்டு போறதுலேருந்து அவர் வந்து பாத்திங்லேருந்து எல்லாமே அவர் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அசிஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த பேஷண்டோடைய உடல்நிலை எப்படின்னா, ஒரு நாள் அவரை தனியாக விட்டோம், அவருக்கு வந்து கவனிக்க யாரும் இல்லை அப்படின்னா கூட அடுத்த நாள் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் அவரால் பண்ண முடியாது. பெட்ல தான் இருக்கணும், ஃபீடிங் பண்ண முடியாது, டாய்லெட்டிங் பண்ண முடியாது, ஒரு மொபிலிட்டி இங்கேருந்து ஒரு சேருக்கு போக முடியாது. இந்த அளவுக்கு உடல் வந்து பலவீனமாகி பேலன்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட தன்னைத்தானே கவனிச்சிக்க முடியாத அளவுக்கு உடல்நிலை போயிடுச்சு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 years சர்வே பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு. இன்னும் கூட ஒரு 5 years இருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ டோட்டல் டிபெண்டன்சி, அதாவது மற்றவங்க சார்ந்து தான் வாழ்ந்தாகணும் சுச்சுவேஷன்ல இப்படி மேனுவல் சப்போர்ட் இருக்கிற போது ஒருத்தரால வாழ முடியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அவர் வந்து ஒரு டாக்டர். அவருக்கு வந்து மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தொடர்ச்சியா அவருக்கு வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம குயிக்கா ஒரு 60 வயசுலயே ஒரு 80 வயசுக்குள்ள அந்த ஃபிட்னஸ் வந்து அந்த தசைகள் எல்லாமே சுருங்கி, எலும்புகள் எல்லாம் சுருங்கி, கார்டியோரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் எல்லாம் போய், அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா அவர் சூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் அவர் வந்து எதெல்லாம் அவைலபிளோ அந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் அவர் பண்ணிட்டு இருந்தனால அவர் உடல்நிலை வந்து மீள முடியாத அளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து அவரும் வந்து நல்ல வெல்தியான பர்சன் தான். அவங்களோட சில்ட்ரன்லாம் பார்த்தா ஃபாரின்ல இருக்காங்க. அவருக்கு தேவையான ஏர் பெட்லேருந்து எல்லாமே காஸ்ட்லியான பெட், காஸ்ட்லியான மோட்டரைஸ்ட் வீல் சேர் எல்லாமே அவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தா அவருக்கு வந்து அந்த கிராஃப் அவர் வந்து குயிக்கா ஒரு அட் ஏஜ் ஆஃப் 65 அந்த டைம்ல நினைக்கிறேன். ஆனால் பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல கூட, லாஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி கூட அவரோட பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா அழகா அந்த பெயிண்டிங்லாம் இன்னும் வச்சிருக்கேன் நான். ஸோ அந்த அளவுக்கு தெளிவுலாம் இருந்துச்சு. பட் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாம அவருக்கு வந்து மேனுவல் பவர் இல்லை. ஸோ ஃபினான்ஷியலா அவங்களுக்கு சில்ட்ரன்லாம் வந்து வெளியிலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட வீட்டில் அவங்களும் ஏஜ்டு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒரு ஆள் தான் சமாளிக்கணும். ஸோ நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி மேனுவல் பவர் வந்து ஆல்மோஸ்ட் 0. அதனால அவரை கவனிக்க முடியாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க வீட்டில். ஸோ அது எல்லாம் அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்கள சர்வே பண்ண முடியாம சீக்கிரம் இறந்துட்டாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சுகர் வந்த பேஷண்ட். அவங்க வந்து கால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஆம்புடேஷன். ஒரு காலை எடுத்துட்டாங்க, அடுத்த கால் ஃபுட்ல வந்து அதுவும் கேங்க்ரீன், ரத்த ஓட்டம் இல்லாம கருப்பாயிடுச்சு. ஸோ வந்து அந்த காலை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு மாசத்துலேயே அந்த பெட்லேருந்து அவங்க வந்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி அட்லீஸ்ட் உட்கார வச்சிடணும். அவங்கள தன்னைத்தானே அந்த உடலை இயக்கி அந்த ஆர்ம் ஸ்ட்ரென்த்லாம் கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கிரட்ச் இல்லைன்னா வந்து வீல் அந்த வாக்கர் இல்லைன்னா முடிஞ்சா அவங்க ஸ்ட்ராங்காக ஆகிட்டே இருந்தாங்கன்னா செயற்கை கால் பொருத்தி இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்துடலாம். ஆனால் நான் பார்த்தப்போ, நான் ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணப்போ 8 மாசமா அவங்க வந்து பெட்லேயே இருந்தாங்க. யூரின்லாம் வந்து டியூப்ல தான் போயிட்டு இருந்துச்சு. மோஷன்லாம் வந்து டயப்பர் அதை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்லா படுத்திருந்தனால முதுகெல்லாம் ஒரே புண்ணு, கம்ப்ளீட்லா பெட், அது பேர் பெட் சோர்ஸ், படுக்கை புண்ணு. இதெல்லாம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாம அட்லீஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் கோல் என்னன்னா எந்திரிச்சு உட்காரணும். அது கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ரெண்டாவது நம்ம ஹெல்ப் பண்ணாலும் அவங்களால அந்த பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு இந்த பட்டக் ரீஜன், ஹிப் ரீஜன்ல ஃபுல்லா பெட் சோர்ஸ் புண்ணு, பெரிய பெரிய புண்ணு. இப்போ அந்த ஸ்டேஜ்ல நான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். அவங்களுக்கு பெரிய மேனுவல் பவர் இல்லை, வீட்டில் இருக்கிற பையன் மருமகள் மட்டும்தான், அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க, இவங்க படுத்தே தான் இருப்பாங்க. ஸோ நான் போன டைம்ல என்ன பண்ணேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 15 to 30 minutes. ஏன்னா அவங்களால அவ்வளோதான் கோஆப்ரேட் பண்ண முடியும் இந்த ஃபிசியோதெரபிக்கு.
ஸோ அப்புறம் வந்து அந்த பெட் சோர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணேன். மூமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அவங்களால முடிஞ்ச படுக்கையில் பண்ண அந்த ஆக்டிவிட்டிலேயே பெரிய அளவில் அந்த புண்கள் அந்த படுக்கை புண்ணு எல்லாமே சரியாச்சு. அவங்க ஸ்ட்ரென்த்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் நீட்டிக்க முடிஞ்சது. படுக்கை புண்கள்லாம் சரியானாலும் கூட அவங்களுக்கு வெட்டி எடுத்த கால் அந்த பகுதி பார்த்தீங்களா, அது பேர் ஸ்டம்ப்னு சொல்லுவோம். அந்த ஸ்டம்ப் மீதம் இருக்க அந்த கால் பகுதியில் இருக்கிற புண்ணு, சர்ஜரிக்கு அப்புறம் அந்த புண்ணு அது ஆறலை. அப்புறம் நல்லா இருக்க கால், இடது கால், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இந்த ரீஜன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி கட்ட மாதிரி ஆயிடுச்சு. யாராவது அப்படி டேப் பண்ணால் எந்த உணர்ச்சியுமே அவங்களுக்கு இருக்காது. யாராவது மேபி பை ஆக்சிடென்ட் எங்கேயா மோதி அந்த விரலை உடஞ்சா கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த போர்ஷன் டெட் ஆயிடுச்சு. நம்ம லைஃபை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம வெறும் மருந்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் வீட்டுல இருந்து ஒரு ரீஜுவனேட் ஆகி வெளியே வர முடியாது. நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும். ஒரு கடத்துல வந்து நியூட்ரிஷனும் ப்ராப்பரா அடிக்குவேட்டா போனாதான் நம்ம வந்து இந்த பாடியை ஆக்டிவேட் பண்ண முடியும் இல்லையா. அந்த கட்டத்துக்கு அந்த ஸ்டேஜ்ல அவங்க இல்லை. அப்புறம் அந்த ஏஜ் ஆஃப் 75 76 அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அந்த 8 months முன்னாடி இந்த ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் டைம்லி பிசியோதெரப்பி ஆரம்பிச்சிருந்தா, ஏன்னா அந்த நான் இருக்கிற ஏரியா வந்து ஒரு டவுன் ஏரியா, ஒரு நாட் வெல் டெவலப்டு ஏரியா. இந்த மெடிக்கல் சிஸ்டம்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற அவேர்னஸ்லாம் இல்லாத ஏரியா. ஸோ அந்த ஆப்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உடனே பிசியோதெரப்பி ஆரம்பிச்சிருந்தா இவங்களுக்கு இன்னும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 5 years 10 years இருக்கிற வசதி வச்சு பெரிய பண செலவுலாம் தேவையில்லை, பெரிய மேனுவல் பவர்லாம் தேவையில்லை. இருக்கிற எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு நம்ம முயற்சி எடுத்தா நம்மளுக்கு தேவை என்ன, அந்த கொஞ்சம் கிரிப் ஸ்ட்ரென்த் வேணும், கொஞ்சம் கையை தூக்குறதுக்கு இந்த ஷோல்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும், திரும்பி படுத்து புஷ் பண்ணி எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் புஷ் ஸ்ட்ரென்த் வேணும், அப்புறம் கொஞ்சம் இந்த எஞ்சி நிற்கிறதுக்கு பேலன்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அந்த கொஞ்சம் பேலன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு அவங்க கொண்டு ஈஸியாக கொண்டு வர முடியும். அதை கொண்டு வந்துட்டா அடுத்து வீல் சேருக்கு அவங்க போக முடியும், இல்லைனா வாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து செயற்கைக்கால் பொறுத்துட்டு ப்ராசஸஸ் யூஸ் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் லிம்போ வச்சு அவங்க நடக்கிற ட்ரைனிங் கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் another 5-10 years அவங்களோட வில் பவர் வச்சு இருக்கிற எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் வச்சு பெஸ்ட் பிசியோதெரப்பி கொடுத்து அவங்கள வாழ வச்சிருந்துருக்கலாம். ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அதுல ஹெல்தி டைரக்ஷன்ல போச்சுன்னா அதுக்கு பேர் சக்சஸ்ஃபுல் ஏஜிங். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அது மட்டும் போதாது, நம்மளுக்கு வந்து மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும். இது இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம ஏஜிங் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும், நம்ம ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டா இருக்க முடியும். இது இல்லாத பட்சத்துல வெறும் டிசீசஸ் மறுபடியும் ஏதாவது நோய், ஏதாவது சர்ஜரி, ஏதாவது போயிட்டே இருக்கிற பட்சத்துல நம்ம வெளி உலகத்தை பார்க்காமையே நம்மளுக்கு அந்த ஏஜ் குரூப் பீப்புளோட இன்டராக்ஷன் எதுவுமே இல்லாமையே ஒரு நேரோ ஒரு டனல்ல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு ஹைலி காம்ப்ளிகேட்டட் இந்த கிராஷ் லேண்டிங் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபிளைட்டோட கிராஷ் லேண்டிங் மாதிரி தான் அந்த ஏஜிங் ப்ராசஸ் வந்து இந்த அன்சக்சஸ்ஃபுல் ஏஜிங் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும்.